ஸோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அடர்த்தி குறைவான முடிக்கான ஒரு டுட்டோரியல். எவ்ரிடே போட்டு போகிற ஒரு ஹேர் ஸ்டைல் தான். அந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடர்த்தி கம்மிங்கிறது யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ரீக்ரோத் எப்படி ஆச்சு, என் முடி எதனால் எனக்கு வந்து ஃபால் ஆச்சு, எதனால் எனக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி. அண்ட் ஆல்சோ நான் எப்படி திக் பண்ணியிருக்கேன் போகிறேன். அண்ட் உண்மையாகவே நீங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹேர் ஸ்டைல் போய் கிளிக் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து வால்யூமைஸாக பண்ணிக்கணும், அண்ட் ஆல்சோ இருக்கிற முடியை எப்படி காப்பாற்றிக்க முடியாது தான். இதை விட நான் ஆயில் பண்ணியிருந்தேன்னா இதை விட எனக்கு இதை விட ரொம்ப 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 கம்மியான முடி தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து முந்தின நாள் நைட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் முடியை நல்லா பின்னிட்டேன். ஃப்ரம் த எண்ட்லேருந்து நான் வந்து பின்னதுக்கப்புறம் தூங்கிடுவேன். ஸோ அடுத்த நாள் நைட் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த முடியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு வந்து அவ்வளோ வால்யூம் கிடச்சிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரிஸி ஆக ஆரம்பித்தோம். ஸோ நல்லா ஃப்ரிஸி ஆகிற முடி அப்படியா இருக்குது உங்களோடது அப்படின்னா ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து போடுங்க. ரொம்ப போடாதீங்க, ஏன்னா நம்ம ஃபைன் ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து ப்ராடக்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி க்ரீஸியாக காமிச்சோம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு உடன் கோம்ப் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் கோம்ப் போகிறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களால் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது உடன் கோம்பில் வந்து ஸ்டாட்டிக் இல்லை, அதாவது முடியோட இழுக்கிற தன்மை அதில் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் கோம்ப்ஸ்க்கு, ஸோ உடன் கோம்ப்க்கு அப்படி கிடையாது. ஸோ அதனால் உடன் கோம்ப் வந்து சிப்பை எடுக்கிறதுக்காச்சும் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பிளாஸ்டிக் வந்து தடுக்க முடியாது, பட் ஸ்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ அது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ரோவில் இருக்கிற டீடாங்கிள் டிப் கோம்ப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோம்ப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது இந்த ஒரு கோம்ப் வந்து இருக்குது என்கிட்ட. நீங்கள் நார்மலாக எந்த ஒரு கோம்ப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம பார்க்குற முதல் ஹேர் ஸ்டைலில் வந்து எந்த ஒரு பார்ட்டிஷனும் கிடையாது. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பேல்ஸ் பார்ட்ஸ் தெரியும் பார்ட்டிஷன் எடுத்திங்கன்னா, அதனால். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு க்ளச் யூஸ் பண்ண போகிறேன். இந்த நார்மல் க்ளச் கிடையாது, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறையா வால்யூம் வந்து தெரியும் உங்கள் ஹேரில். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் என்ன பார்த்திங்கன்னா, சைட் பஃப் எடுக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் ரொம்ப பார்ட்டிஷன்லாம் எடுக்காத மாதிரி இருக்குது, பட் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் மிச்சம் இருக்கிற ஹேர் வந்து நான் வந்து அதே க்ளச் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஹேர் தின்னாக இருக்கிறது எல்லாத்துக்கும் கான்ஷியஸாக தெரியும். ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியாது. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற சில முடியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு லுக் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்ட்டிஷன் எடுக்க முடியலன்னா நீங்கள் சைட் பஃப் கூட போய்க்கலாம். அண்ட் அந்த மாதிரி சைட் பஃப் மாதிரியே எடுத்து கொஞ்சம் ஹேர் மட்டும் காதுக்கு மேலே வந்து கொஞ்சம் விட்டுட்டேன். ஸோ ஏன் காதுக்கு மேலே விட்டுருக்கேன் அப்படின்னா, சப்பையாக இருக்கும் ஒரு சில முடிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹேர் அடர்த்தி கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த சைடில் நான் விடுறதுக்கு சொல்கிறேன். அண்ட் 3 ஸ்ட்ராண்ட் பிரைட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து அப்படியே விடலாம், இல்லைனாலும் 3 ஸ்ட்ராண்ட் பிரைட் போட்டுட்டு ரப்பர் போட்டு செக்யூர் பண்ணிட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக இழுத்து விடுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இழுத்து விடலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஹேர் தின்னாக இருக்கு இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட்லேயே லைட்டாக கீழே இழுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அவ்வளோக்கா தெரியாது. அண்ட் முன்னாடி கொஞ்சம் 2 முடி புல் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த லுக், ஃபைனல் லுக். ஸோ அடுத்து வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து முன்னாடி வந்து அதே மாதிரி தான், ஆனால் வந்து ஹேர் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் புல் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து எல்லா பக்கமும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். ஸோ வால்யூம் இல்லாதவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ஹேர் ஸ்டைல், காதுக்கு மேலே இழுத்து விட்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.